நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வருகின்ற தமிழ் புத்தாண்டு நமது 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா எப்போ கரெக்டாக நம்ம உறுதியாக கொண்டாடுறோம் அப்படின்னா, சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் தமிழ் மாத பலன்களே எடுக்கப்படுகின்றன. ஏன்னா நவகிரகங்களின் நாயகன் என்று அழைக்கப்படுகின்ற சூரிய பகவான் எப்பொழுது மீன ராசியிலிருந்து மேச ராசிக்குள் உள்ளே நுழைகிறாரோ, அதாவது மேச ராசிக்குள் சூரியன் உள்ளே நுழையும் மாதமான சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகிறது. ஏன் நம்ம சூரியனை அடிப்படையாக கொண்டு நம்ம தமிழ் புத்தாண்டை கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கேள்வி பார்த்துக்கலாம். நவ கிரகங்களுக்கு ஒளி கொடுக்கிறதே சூரிய பகவான் தான். ஒளி கிரகங்கள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட நம்ம சூரியனையும் சந்திரனையும் மெயினாக சொல்லுவோம். இதில் சூரியன் தான் நவகிரக நாயகன். அப்போ ஒரு நவகிரக நாயகன் எந்த ராசியில் உச்சம் பெறுகிறார் என்று பார்த்தால் மேச ராசியில் தான் சூரியனுக்கு அதிகமான ஒரு வலிமை ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வலிமை படைத்த கிரகமான சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் மாதம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது என்பது உண்மை. எதற்காக இந்த விஷயத்தை மிக அழுத்தமாக சொல்கிறோம்னா, நிறைய குழப்பம் இருந்துச்சு. தமிழ் புத்தாண்டுனா என்ன, நம்ம தமிழ் புத்தாண்டை எந்த மாதமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு விளக்கத்தோடு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். தமிழ் புத்தாண்டு என்று சொன்னால் உறுதியாக சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகின்றன. சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு என்பது கணக்கு. சரி, ஓகே. இந்த வருடத்தில் நம் தமிழ் புத்தாண்டில் என்னென்ன மாற்றங்கள் நமக்கு ஏற்பட போகிறது என்று பார்க்கும்பொழுது, இந்த தமிழ் புத்தாண்டானது குரோதி வருடம் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதத்தில் ஒரு பேர் வைத்து ஆரம்பிக்கப்படும். போன வருடம் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் புத்தாண்டு சோபகிருது வருடம் என்று சொன்னோம். இந்த வருடம் பார்த்திங்கன்னா குரோதி வருடம் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. அதே போல் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் பொழுதே என்ன ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு பதவி கொடுப்பாங்க. பஞ்சாங்கம் படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். சில பேர் பஞ்சாங்கம் படிக்கிறாங்க, பல பேர் பஞ்சாங்கம் பார்க்குறதே கிடையாது. ஜோதிடர்களே நிறைய பேர் பஞ்சாங்கம் பார்க்குறது கிடையாது. ஸோ பஞ்சாங்கம் ஜோதிடர் இல்லாதவர்களும் வச்சுருக்காங்க, அதான் உண்மை. அப்போ பஞ்சாங்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு வருடத்தின் ராஜா யார், மந்திரி யார், சேனாதிபதி யார், தானியாதிபதி யார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த தமிழ் புத்தாண்டு செயல்படுகிறது. அப்போ தலைமை பொறுப்பு அந்த வருடத்தின் யார் வகிக்கிறார் என்று பார்க்கும்போது, இந்த வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் பகவான் வருகிறார். இந்த குரோதி வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் பகவானும் மந்திரியாக சனீஸ்வர பகவானும் இடம்பெறுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேனாதிபதியாக சுக்கிர பகவானும் தானிய அதிபதியாக சூரிய பகவானும் இடம்பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வலிமையான கிரகமைப்பு. ஏன்னா செவ்வாய் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே தெரியும், ஒரு வேகமும் விவேகமும் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஒரு தலைமை பொறுப்பில் வகிப்பவர் செவ்வாய் என்று பார்க்கும்பொழுது இந்த வருடம் மிக அதிவேகமான சூழ்நிலை செல்வதற்கான வாய்ப்புகள், ஒரு என்ன சொல்கிறதுனா எதையும் யோசிக்காமல் பட்டு முடிவெடுத்து செய்யப்படக்கூடிய செயல்பாடுகள்லாம் நமக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று பார்க்கிறோம். சரி, ஓகே. இந்த வருடத்தில் ஆரம்பம் என்று பார்க்கும்பொழுது என்ன லக்னத்தில் ஆரம்பிக்கிறது தமிழ் வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக லக்னத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. ராசி என்று பார்க்கும்பொழுது மிதுன ராசி என்று, அதாவது விருச்சிக லக்னத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. நட்சத்திரம் என்று பார்க்கும்பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தில் தமிழ் வருட பிறப்பு ஆரம்பிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். திருவாதிரை நட்சத்திரங்கிறது மேச ராசியிலிருந்து 3ஆம் ராசியாக வரும். லக்னம் என்று பார்க்கும்பொழுது விருச்சிக லக்னம் 8வது லக்னமாக வருகிறது. அப்போ இந்த பாவக அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில்
ஒவ்வொரு விஷயங்களிலும் எந்த பாவகம் அதிகமாக செயல்பட போகிறது என்று பார்க்கும்போது 3ஆம் பாவமும் மற்றும் 8ஆம் பாவக அடிப்படை சம்பந்தப்பட்ட, அதாவது 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 8ஆம் பாவகம் அதிலாப், அதாவது திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் மற்றும் சில மறைமுக சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் என்பதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நாம் பார்க்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் வருடத்தில் ஆரம்பத்தில் உள்ள கிரக நிலைகள் என்று பார்க்கும்போது தமிழ் வருடம் ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு 14ஆம் தேதி சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. குரு பகவான் ஆரம்பத்தில் மேசராசியும் அதுக்கு அடுத்தபடியாக ரிஷபராசிக்குள் நுழைகிறார். அதுக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான், அதாவது கன்னி ராசியின் கேது பகவானும், அதேபோல் 11ஆம் இடத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து செயல்படுகிறார்கள். அதேபோல் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், இந்த கிரகநிலை அமைப்புகளில் நம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகின்றன. ஏன்னா மாத பலன்கள் அப்புறம் தமிழ் வருட பலன்கள் என்று பார்க்கும்பொழுது கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் வைத்து தான் பலன்களை உறுதியாக எடுக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஸோ இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான வருடமாக, வெற்றிகரமான வருடமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இல்ல சிவபெருமானை வேண்டிக் கொள்கிறேன். வாங்க நம்ம ஒவ்வொரு ராசியாக தமிழ் வருடத்தை பார்க்கலாம். சித்திரை மாதம் தமிழ் வருட ஆரம்பத்திலிருந்து இந்த குரோதி வருடத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்று பார்க்கிறோம். அதாவது மிதுன ராசி என்று பார்க்கும்போது ராசியின் அதிபதியாக வருவது புதன் பகவான். புதன் என்றாலே இரட்டைத்தன்மை கொண்ட ஒரு கிரகம் என்று பார்க்கிறோம். உங்கள் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்போது மிருகசீர்ஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் என்ற 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. 9 பாதங்கள் கொண்டதுதான் ஒரு ராசி. அப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் ஆரம்பத்தில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான புதன் பகவானும், அதேபோல் உங்கள் ராசியின் 12ஆம் இடத்து அதிபதியும் மற்றும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியாக சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடன் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதேபோல் ராசியின் 12ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுதான் கிரக நிலையோட அமைப்பு. இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் உள்ள கிரக நிலையின் அமைப்பை வைத்து உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்கப் போகிறது என்று பார்க்கிறோம். தன்னுடைய மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனத்தில் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை நகர்த்தி செல்லும் தன்மை கொண்டவர்கள் தான் நம் மிதுன ராசி அன்பர்கள். வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்திருக்க தெரியுமா? கடந்த ஒரு 6 வருடங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டம் மிகப்பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. எது எடுத்தாலும் பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ ஒரு வருஷமாக தான் பரவாயில்ல அப்படிங்கிற நிலையில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல மிகப்பெரிய முக்கியமான ராசின்னு பார்த்திங்கன்னா நம்ம மிதுன ராசியை எடுத்துக்கலாங்க. ஏன்னா இவங்களுக்கு கடந்த வருட காலங்களில் ஒரு 6 வருடம் மிகப்பெரிய ஒரு போராட்டமும் கஷ்டமும் இருந்துச்சு. ஒரு வருஷமாக பரவாயில்ல அப்படிங்கிற, அதாவது சமாளிக்கிற தன்மையும் ஒரு பொருளாதார ஒரு விதமான ஒரு தன்மையும் ஏற்பட்டது என்பது உண்மை. இந்த வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் உண்டு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அமைப்புகள் உண்டு. உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஏற்பட்ட தடைகள் விலகி இப்போ அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கும், ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும். இதெல்லாம் கடந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்கள ஒரு சரியான ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வீடு கட்டியிருப்பீங்க, பாதியோடு நின்றுருக்கும். புதிய வீடு ஏதாவது கட்டியிருந்தாலும் பாதியோடு நின்றுருக்கும். இல்லை ஏதாவது ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்திருந்தாலும் அந்த அட்வான்ஸ் அப்படியே நின்றுருக்கும். திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிற ஒரு குழப்பத்தில் கூட நீங்கள் இருந்திருக்கலாம். ஸோ இந்த நிலை மாறி உங்களுக்கு புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு, புதிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு அல்லது கட்டிய வீடை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு என்று பார்க்கிறோம். அதேபோல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால தொலைதூர பயணங்கள் செல்வதற்கான அமைப்பு இந்த வருடத்தில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில்
ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வருடத்தில் ஏற்படுகிறது என்பது உண்மை. உங்களுடைய அப்பா வழி உறவு முறை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை ரொம்ப கவனம் செலுத்துங்க. அவங்களுடைய விஷயங்களில் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஏதாச்சும் கோவப்பட்டு பட்டுன்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா தான் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்பது குறிக்கிறேன். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எப்போ ஏற்படும் அப்படிங்கிற தன்மையில் தான் நீங்கள் பயணிச்சுருக்கீங்க. இந்த மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உறுதியாக உங்களுடைய ராசியின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது மே மாதம் 15ஆம் தேதியிலே ஒரு மாற்றத்தை உங்களால் உறுதியாக பார்க்க முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ரொம்ப தாக்கம் இருக்குது சாமி, என்னால் கடன் எப்படி அடைக்கிறதே தெரியல அப்படின்னு நினைக்கிற நமது மிதுனராசி என்பவர்களுக்கு கடன் சுமைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதாவது கடன் நீங்கள் கொடுக்கன்னு நினச்சா கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் போய் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு பேசியிருப்பாங்க. கடன் பிரச்சனையிலிருந்து உறுதியாக கொஞ்சமாச்சும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது உண்மைங்க. கவலைப்பட வேண்டாம். கடன் பிரச்சனையில் கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்குது. உங்களுடைய அப்பா வழி உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க. அப்பாவுக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வருடமாக, ஒரு நல்ல ஒரு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களில் ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும் என்பது உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக கிரகங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட டேட் ஆஃப் பர்த் டயத்தை கீழே உள்ள வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதக ரீதியாக வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும், எந்தெந்த விஷயங்களில் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியான சூழ்நிலையாக வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறேன். மேலும் உங்களுடைய வழிபாடு முறைகள் பார்க்கும்போது 3 விஷயங்கள் மிக முக்கியமாக இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு. இது எல்லா ராசினியர்களுக்குமே குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய ஒரு முக்கியம் என்பது உண்மை. அதே போல் அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு நேயர்களுக்குமே பார்த்திங்கன்னா இஷ்ட தெய்வம் இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த இஷ்ட தெய்வத்தை உறுதியாக கைப்பிடித்து கொண்டவர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு என்பது உண்மை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உபாசன தெய்வம் என்று பார்ப்போம். அப்போ உங்களுடைய ஜாதக ரீதியாக உபாசன தெய்வம் யாருன்னு பார்த்து அந்த உபாசன தெய்வத்தை நீங்கள் கரெக்டான முறையில் வழிபாடு முறைகளை பின்பற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்பது உண்மை. மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள கீழே உள்ள வாட்ஸ்அப் உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க. மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வெற்றிகள் என்று உங்களால் நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி சிவாசந்தர். நன்றி, வணக்கம்.